2024 ரிலீஸான கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். தான் உயிரை கொடுத்தாவது தன்னோட கூட்டத்தை காப்பாத்திட்டு இறந்து போயிட்டாரு நம்ம சீசரு. ஒரு பக்கம் பல வருடங்கள் ஓடு ஓடுன்னு ஓடி ஒரு கிராமத்துல ஒரு குரங்கு கூட்டம் அமைதியா வாழ்க்கையா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. இன்னொரு பக்கம் அரக்க குணம் கொண்ட ஒரு குரங்கு கூட்டம் நம்ம ஹீரோவோட கிராமத்தை அழிச்சு இவரோட டேடியையும் கொண்டுட்டாங்க. இவரோட மம்மியையும் நண்பர்களையும் அவங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட மம்மியையும் நண்பர்களையும் அவரோட கூட்டத்தையும் கண்டுபிடிச்சி காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பிளாக் அடி அடின்னு அடிக்கும். சிஜி ஒர்க்கு ஓகே. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 6.5. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், தன் இனத்தை காப்பாற்றும் ஒரு தலைவன். 2014 ரிலீஸான லவ் ரோசி. பப்புஷேம் காலத்திலிருந்து பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி. வயசுக்கு வந்த காலத்துல நம்ம ஹீரோயினி ஒரு பையன் கூட கண்டம் பண்ணிட்டா. ஆனா காண்டம் கண்ட இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினி அசிங்கப்பட்டுட்டா. நம்ம ஹீரோ ஹீரோயினி வெளியூர்ல போய் படிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி காண்டத்தால கர்ப்பமாயிட்டா. இவளால கர்ப்பத்தை கலைக்கவும் முடியல. நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா முடியல. அவனும் படிக்க போயிட்டான். இவளும் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டு யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்றான். ஆனா மனசு கேட்கல. இவளும் குழந்தைக்காக படிப்பை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போறா. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஐட்டம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிய கர்ப்பமாக்கின பையன் இவ கூட ஜாயின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினி எப்படி லவ்வர்ஸா மாற போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டைப்பிங் சிறப்பு. சினிமாட்டோகிராஃபி இனிப்பு. IMDb ரேட்டிங் 7.1, நம்ம ரேட்டிங் 7.4. லவ் ரோசி, பிரியமான தோழி. 2011 தி மெக்கானிக். பணத்துக்காக பிளான் பண்ணி பல பேரை கொண்டுகிட்டு இருக்காரு கான்ட்ராக்ட் கில்லரான நம்ம ஹீரோ. இவர் வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்டுக்கு இவரோட நண்பரை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் இவரை கொலை பண்ண சொல்லுது. நம்ம ஹீரோவும் இதை நம்பி வேற வழி இல்லாம இவரோட நண்பரை கொலை பண்றாரு. ஆனா அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் என் டேடியை கொண்டவங்க யாருன்னு இவன் கண்டுபிடிக்கிறான். நானும் கான்ட்ராக்ட் கில்லரா ஆகணும்னு நம்ம ஹீரோ கிட்ட எழுப்பு கேட்கிறான். இவரும் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவனும் தொழிலை கத்துக்கிட்டு கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் ஏமாத்துனது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் என் டேடியை கொண்டாருன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்டை வேட்டையாட போறாரா இல்ல இவன் நம்ம ஹீரோவை வேட்டையாட போறானா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 6.2. தி மெக்கானிக் கொலைகாரன். 2015 ஒன் மோர் ரவுண்டு. சண்டை போட்ட பாக்ஸிங்ல ஃபேமஸான நம்ம ஹீரோ ஜாக்கு இந்த பாக்ஸிங்கே வேணான்னு வேற வேலைக்கு போயிட்டாரு. இவரோட ஒய்ஃபும் குழந்தையும் இவரோட மாமியார் தவிர வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இவரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பணம் சம்பாதிக்க பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் செம மக்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே கேவலமா இருக்கு. IMDb ரேட்டிங் 4.9, நம்ம ரேட்டிங் 0.6. ஒன் மோர் ரவுண்டு 0 ரவுண்டு. 2014 ரிலீஸான ஏரோப்ளேன் விஸ் வால்கேனோ. கடலுக்கு அடியில் இருந்த எரிமலை வெளியே வந்து வெடிச்சு செதறுது. அங்க ஆராய்ச்சி பண்ண போன ஒரு ஆராய்ச்சியாளரும் எரிமலை குழம்புல மாட்டிக்கிட்டு வெந்தே போயிட்டான். ஒரு பக்கம் பேசஞ்சரை ஏத்திக்கிட்டு ஒரு பிளேனு திசை மாறி பிளைட் எரிமலை இடத்துக்கு போய் சிக்கிக்கிச்சு. கவர்மெண்ட்டும் இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். சிஜி ஒர்க்கு மட்டமா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓகே. சினிமாட்டோகிராஃபி ஒர்ஸ்ட். IMDb ரேட்டிங் 2.5, நம்ம ரேட்டிங் 0.4. ஏரோப்ளேன் விசஸ் வால்கேனோ, எரிமலை குழம்பு. 2022 ரிலீஸான கிங். நிம்மதி இல்லாம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு சிங்கக்குட்டி ஒண்ணு கிடைக்குது. அத இவ வளர்க்க பாக்குறா. ஆனா போலீஸ் அதை கண்டுபிடிச்சு கொல்ல பாக்குறாங்க. இவகிட்ட தான் சிங்கக்குட்டி இருக்குன்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போய் துரத்துறாங்க. நம்ம ஹீரோயினியும் இவங்க கண்ணுல மண்ணை தூவி ஓடிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த சிங்கக்குட்டி அதோட அம்மா கிட்ட சேர்க்க இவ என்னெல்லாம் பண்ண போறான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 6.5. கிங், சிங்கத்தின் இளவரசி.